ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அங்கே கேட்டு வச்சாலே இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஓட்டு மிஷின்ல சீட்டிங் பண்றது தான் ரிப்பேரிங். ஓட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு எல்லாத்தையும் மூடி வைக்க போறோம். 6 மணிக்கு மேல எல்லா ரிசல்ட்டும் மாறணும் அப்படின்னு சொல்லி மாத்த முடியுமா? முடியும். எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஒரிஜினல் വന്നിരുന്നു நினைச்சுக்கோம். இது நான் பிஜேபி இந்த பார்ட்டிக்கு அனுகூலமாയിട്ട് പ്രോഗ്രാം பண்ணி வச்சிருக்கேன். பிஜேபிக்கு பாரதிய ஜால வித்யா 15 நிமிஷம் ஒரு 15 மணிக்கூர் 15 தினம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றலாம். அங்க 3வது இடத்துல இருந்த பிஜேபி இங்க 1வது இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப பிஜேபி காங்கிரஸ் போட்டிடுறாங்க எல்லா தொகுதியிலும். போட்டியிட்ட பிறகு சில தொகுதியில பிஜேபி தோக்குறாங்களே, அப்ப எப்படி? சரியாக கேள்வி. ஒரு 15% 20% ஸ்டேட் அதை விடுங்கோ. வின்னிங் டார்கெட் பிளான் பண்ணி தோக்குற இடத்துல தோத்துட்டோம். ஆட்சி பிடிப்பதற்கு என்ன பலம் தேவையோ அது ஜெயிச்சிட்டா போதும். தமிழ்நாட்டில் நான் ஃப்ராட் பண்ண போனேன். காமிக்கிறவா? அது காமிக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த விவிபேட்ல வரக்கூடிய அந்த வாக்குச்சீட்டை மக்கள்கிட்ட தரமாட்டேன்றாங்க, கம்பேர் பண்ணி ரிசல்ட்டும் சொல்ல மாட்டாங்க. 100% விவிபேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். 100% விவிபேட் எண்ணிச்சாலும் எல்லாம் கரெக்ட். ஆனால் ரியாலிட்டி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அந்த மாதிரி பண்ண முடியும். பேப்பர் தாழ போன மாதிரி காமிச்சு, ஆனால் மேலே கேட்டு அந்த பேப்பர் திரும்பி போயிடுச்சு. சின்னம் பார்ட்டி பிஜேபி and order is must fraud. உங்களுக்கு யாருக்குமே தெரியல, எனக்கு தெரியும். 1 இப்ப ஏதாவது பார்த்தீங்களா? நல்ல போயிடுச்சு. சி எலெக்ஷன் கமிஷனுக்கு 10 லட்சம் voting machines காப்பாக்க முடியல. ஒரு கீ சாவி இருந்துச்சால அது காப்பாக்க முடியல. ஆனால் சாஃப்ட்வேர் எல்லாம் பத்திரம் சொல்லிட்டு இந்த கத்தி இப்ப பிஜேபி கையில இருக்கு. அது பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் பண்ணி வச்சிருக்கு. எனவே இதை அலோவ் பண்ணா கண்டிப்பா இன்னொரு முறை பிஜேபி ஜெயிப்பதை தவிர்க்க முடியாது. இந்த நாட்டுக்கு கேடு விளைய நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது?